ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா கடந்த ஜூன் 20ஆம் தேதி வந்து குரூப் 2 அண்டு 2 இயர் சர்வீசஸ்க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம கிளியராக வந்து ஆல்ரெடி 2 வீடியோவில் பார்த்துருந்தோம். சரிங்களா? அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் வந்து வருவாய்த்துறையில் வந்து அதாவது எத்தனை மாவட்டத்துக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க, ஒரு மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற விவரங்களை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பர்டிகுலராக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேட் வந்து பார்த்துக்கலாம். டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம ஜூன் 20ஆம் தேதியிலேருந்தே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 19ஆம் தேதி கடைசி தேதி. சப்போஸ் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க, லாஸ்ட் டேட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அப்ளிகேஷனில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஜூலை 24லேருந்து ஜூலை 26 வரைக்கும் 3 நாள் டைம் தராங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் அப்ளிகேஷனில் கரெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க, அதாவது ப்ரிலிம் எக்ஸாம் டேட் தான். அது வந்து செப்டம்பர் 14ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? செப்டம்பர் 14ஆம் தேதி டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 மணி. சரிங்களா? மதியம் 12:30 மணி. 3 ஹவர்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஓகேங்களா? இந்த வீடியோ நோட் பண்ணிக்கோங்க. மெயின் எக்ஸாமுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிறகு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து முக்கியமான தேதிகள். அதுக்கப்புறம் வேகன்சி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் 2 இயர் சர்வீஸ்க்கான வேரியஸ் கேட்டகரி ஜாப்க்கான வேகன்சி டீட்டெயில்ஸ். அதில் வந்து வருமான வரித்துறை மட்டும் பாருங்கள். சரிங்களா? வருமானத்துறைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ அசிஸ்டன்ட்டு சொல்லிட்டு வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட், சரிங்களா, பல மாவட்டத்துக்கு வந்து போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு 2 வேகன்சி. ஒரு மாவட்டத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரெவன்யூ அசிஸ்டண்ட்டுக்கு வந்து போஸ்ட் கோடு சொல்லியிருக்காங்க. அந்த போஸ்ட் கோடும் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறவங்களுக்கு வந்து. ஓகேங்களா? ஸோ செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு 2 வேகன்சி, சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22 வேகன்சி, கோயம்புத்தூருக்கு 11 வேகன்சி, கடலூருக்கு வந்து 2 வேகன்சி, தருமபுரிக்கு 2 வேகன்சி, திண்டுக்கலுக்கு 1 வேகன்சி, ஈரோடுக்கு வந்து 2 வேகன்சி, காஞ்சிபுரம் வந்து 2 வேகன்சி, அப்புறம் கன்னியாகுமரி வந்து 1 வேகன்சி, கிருஷ்ணகிரி வந்து பார்த்தீங்கன்னா 15 வேகன்சி, மதுரை வந்து 4 வேகன்சி, மயிலாடுதுறை 5 வேகன்சி, நாகப்பட்டினம் 4 வேகன்சி, நாமக்கல்ல 2 வேகன்சி, நீலகிரியில் வந்து 3 வேகன்சி, புதுக்கோட்டையில் 2 வேகன்சி, ராமநாதபுரத்தில் 2 வேகன்சி, ராணிப்பேட்டையில் 2 வேகன்சி, சிவகங்கையில் 4 வேகன்சி, தென்காசியில் 1 வேகன்சி, தஞ்சாவூரில் 8 வேகன்சி, அதுக்கப்புறம் தேனியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி, திருப்பத்தூரில் 2 வேகன்சி, திருநெல்வேலியில் 6 வேகன்சி, திருவாரூரில் 11 வேகன்சி, விழுப்புரத்தில் 3 வேகன்சி, விருதுநகரில் 3 வேகன்சின்னு சொல்லிட்டு மொத்தம் 124 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் பாருங்கள், உங்கள் டிஸ்ட்ரிக்டான வேகன்சி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணால் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? வேகன்சிக்கு அப்புறம் ஏஜ் லிமிட் பார்க்கலாம். சரிங்களா? ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம் இவங்களை தவிர்த்து மற்ற கேண்டிடேட், சரிங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது குரூப் 2 சர்வீஸ் இந்த ஏஜ் லிமிட் தான் பார்க்கணும். எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் 18 வயசு, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 32 வயசு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் வந்தீங்கன்னா 42 வயசு, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 50 வயசு, அப்புறம் டெஸ்டிடியூட்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் அந்த போஸ்ட்டுக்கு மட்டும். ஓகேங்களா? இந்த இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் தனியாக வந்து பாருங்கள், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 52. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் சேலஞ்சர் பர்சனுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 52 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டெஸ்டிட் வீடியோக்கு அதுதான் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஏஜ் லிமிட். அது அதர் கேண்டிடேட்டுக்கு. இதுவே வந்து எஸ்சி, எஸ்டி, சரிங்களா, எஸ்சி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரி வந்தீங்கன்னா அவங்களுக்கு பாருங்கள் மினிமம் வயசு வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான். ஓகேங்களா? இதுதான் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் மட்டும் இந்த ஃபுல் டைம் ரெசிடென்ட் வார்டனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் டைம் ரெசிடென்ட் வார்டன் அந்த போஸ்ட்டுக்கு ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் வந்து எலிஜிபிள் கிடையாது. அதுதான் என்ஏன்னு கொடுத்துருக்காங்க, நாட் அப்ளிகேபிள். ஓகேங்களா? மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மினிமம் வயசு 18, மேக்ஸிமம் வயசு வந்து பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது எஸ்சி, எஸ்டி அந்த கேட்டகரி, பிசி, பிசிஎம் அந்த கேட்டகரிக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி வந்து பார்க்கலாம். கல்வி தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ அசிஸ்டண்ட், அதாவது சரிங்களா, வருமான
துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அந்த போஸ்ட் கோட் இருக்குது பார்த்தீங்க, இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அந்த அங்கேயே நான் சொல்லியிருந்தேன் வேகன்சி டீட்டெயில்ஸ்லேயே. ஸோ போஸ்ட் கோடும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் கல்வி தகுதிக்கு. சரிங்களா, அதுக்கப்புறம் எக்ஸாம் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் குரூப் 2A சர்வீஸுக்கு வந்து மெயின் எக்ஸாம் ஒன்று இருக்கும். ப்ரிலிம் எக்ஸாம் ஒன்று, மெயின் எக்ஸாம் ஒன்று சொல்லிட்டு 2 எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ரிலிம் எக்ஸாமுக்கான எக்ஸாம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம், சரிங்களா, தேர்வு விவரங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, லாங்குவேஜ்னு சொல்லிட்டு இதை மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஷின்ஸ் வந்து கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஆப்டிடியூடு லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின் பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75, ஆப்டிடியூடு வந்து 25, லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின், மொத்தம் 200 கொஸ்டின். இதுக்கு மொத்தம் 300 மார்க்கு. சரிங்களா, எக்ஸாம் டியூரேஷன் 3 ஹவர்ஸ். மினிமம் குவாலிஃபைங் மார்க் எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க் எடுத்தால் போதும். மினிமம் குவாலிஃபைங் மார்க். அப்ஜெக்ட் டைப் தான் கொஸ்டின் இருக்கும். சரிங்களா, ஓஎம்ஆர் மெத்தடில் எழுதுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபார் ப்ரிலிம் எக்ஸாம். இது வந்து ப்ரிலிம் எக்ஸாம் மட்டும் தான். மெயின் எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. மெயின் எக்ஸாம் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். அதுக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு. இது 10th ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க. 100 மார்க்கு, 3 ஹவர்ஸ் வந்து எக்ஸாம் டூரேஷனு. மினிமம் வந்து 40 மார்க் நீங்கள் எடுக்கணும். அதாவது 100க்கு 40 மார்க் எடுத்தால் தான் நீங்கள் வந்து அடுத்த ரவுண்டுக்கு, அதாவது நீங்கள் பேப்பர் 2 எழுதுவீங்க. ஆனால் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் நீங்கள் மினிமம் 40 மார்க் வாங்கினா தான் உங்கள் பேப்பர் 2வே அவங்க வந்து திருத்துவாங்க, அதாவது எவல்யூட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. பேப்பர் 2ல் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், லாங்குவேஜ் சொல்லிட்டு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஷின்னு, 300 மார்க்கு, 3 ஹவர்ஸ் எக்ஸாம் டைமு, அதுக்கு 90 மார்க் தான் குவாலிஃபிகேஷன். இது எல்லா கம்யூனிட்டிக்குமே பொருந்தும். சரிங்களா, இது வந்து அப்ஜெக்டிவ் டைப். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப். சரிங்களா, ரைட்டிங் மாதிரி இருக்கும். இது பேப்பர் 2 வந்து அப்ஜெக்ட் டைப். சரிங்களா, சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஓகேங்களா, கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிலிம் எக்ஸாமும் மெயின் எக்ஸாமும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் கொஸ்டின் செட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் மட்டும் தமிழில் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, அப்புறம் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷில் இருக்கும். அதே போல் நான் சொன்னல பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அடுத்த ரவுண்டு பேப்பர் 2 வந்து எவாலுவேட் பண்ணுவோம். மெயின் எக்ஸாம் சரி, பேப்பர் 2வும் சரி எவாலுவேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் நெகட்டிவ் மார்க்கும் எதுவும் கிடையாது. சரிங்களா, நீங்கள் வந்து தாராளமாக அட்டன் பண்ணலாம், அதெல்லாம் எதுவும் பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பொதுவான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க, ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, நம்ம டிஎன்பிசியில் அப்ளை பண்ணுறது தான் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். அப்போ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வேரியஸ் லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க. இது ப்ரிலிம் எக்ஸாமுக்கான டிஸ்ட்ரிக்ட் அண்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற லொக்கேஷன் வைஸ் எக்ஸாம் சென்டரு. அப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சில சென்டர்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து மெயின் எக்ஸாமுக்கான டேபிள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பாருங்கள், ப்ரிலிம் எக்ஸாமுக்கு வந்து 100, மெயின் எக்ஸாமுக்கு வந்து 150. சரிங்களா, சில கம்யூனிட்டி கேட்டகரிக்கு மட்டும் ஃபீஸ் கிடையாது. ஓகேங்களா, அது நம்ம டிஎன்பிசியில் ஃபாலோ பண்ணுறது தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஆன்லைனில் மட்டும் தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க இந்த நோட்டிஃபிகேஷனில். சரிங்களா, டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, டெஸ்டிவ் வீடியோ சர்டிஃபிகேட்டு அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த ஃபார்மேட் பிரிண்ட் போட்டு நீங்கள் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ரிலிம் எக்ஸாம் சிலபஸ், குரூப் 2A சர்வீஸ் அதுக்கான சிலபஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 சொன்னோம் இல்லையா, மெயின் எக்ஸாம் அதுக்கான சிலபஸ் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி இது எல்லாமே சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டு, அப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதை கிளியராக பார்த்துக்குங்க. சரிங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலுக்கான முக்கியமான விவரங்கள். ஓகேங்களா, கடைசி தேதி 19 ஜூலை 2024. கொஞ்சம் பார்த்து குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, 1 டைம் நீங்களும் இந்த நோட்டிஃபிகேஷன் படிங்க, பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.